சூப்பராக. அங்கே பாருங்கள் மதுகெல்லாம் அங்கே இருக்குது. இன்னும் தண்ணி குறையாது. 5 ரூபாய். இன்னும் அங்கங்கே எல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு. கேமராவை நம்ம இந்த சந்தில் விட்டு அந்த ஆட்டை விட்டு நம்ம எடுத்தோங்க வீடியோ. தண்ணி பாம்பு பாம்பு ஐயோ பூச்செல்லாம் ஐயோ பாப்பு விழமாட்டியா? பின்னாடி திரும்பி உக்காந்துங்கிறியா? விழமாட்டியா? ஃபுல் சாப்பாடுங்க. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 74 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போயிடலாம். டைம் தாங்க கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. எங்கள் மாமா தான் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாரு, கார்த்திகை மாதம் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால் நான் வரல அப்படின்ட்டாரு. ஸோ அதுதான் ஒரே வருத்தமாக போச்சுங்க. இல்லைனா நம்ம இன்னும் சீக்கிரமாகவே வந்திருப்போம். வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல். அது தண்ணி பாருங்களேன், அப்படியே கடல் தண்ணி மாதிரியே இருக்குது தொலை வந்து பார்க்கும்போது. வாவ் எவ்வளோ தண்ணி இருக்குது. இதுவே கம்மி தாங்க, இன்னும் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி. அது ஃபுல்லாக வெறும் பாறை, அதனால தான் அங்கே பாருங்கள் மதுகெல்லாம் அங்கே இருக்குது. இன்னும் தண்ணிலாம் நிறைய இருக்கும். இப்போ கொஞ்சம் இதுவே ஓரளவுக்கு நிறைய தண்ணி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. வெயில் ஓவராக இருக்குது. நிறைய குட்டீஸ் இருக்குங்க. ஓ நம்மளை பார்த்ததே எதனா போடுவாங்கன்ட்டு வந்திருக்க மாட்டேங்குதுங்க. வாவ் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மரமாக இருக்குது. சாரி, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறையாக இருக்குது. மரமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு டேமு, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு போட்டோங்க பயந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் சண்டை போட்டுன்னு சாப்பிடுதுங்க. இந்த சீக்கிரமாக சவுண்டு விடுது. அது அதுக்கிட்டே தான் போய் நிற்கிது. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இந்த பொன்னாளியில் வருஷங்க. சொல்லலாம் ஒரே 5 ரூபாய். தேங்க்ஸ்ண்ணா. வாவ் இல்லைங்க, செக்கிங்கே இல்லை. நுழைவு கட்டணம் நபர் ஒருவருக்கு 5 ரூபாய். பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் பார்க்குன்றனால இந்த ரேட்டு. இதே தனியாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோக்கு விட்ருப்பாங்கன்னே தெரியாது, பல மடங்கு இருந்திருக்கும். இன்னும் அங்கங்கே எல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு. அங்கங்கே ஓட்டை விழுந்துட்டுருக்குதுங்க. வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தாமரை. இது எனக்கு தெரிஞ்சு ஆகாய தாமரைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஞ்சர். இந்த பாலத்தை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறையா தலை எடுத்துருக்கு. கொஞ்சம் டேஞ்சர் தாங்க இந்த பாலத்து மேலே வர்றதே. ஒரு வழியாக டேமுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே மான் தோட்டம் இருக்குது. பாருங்க மான், அப்படியே மான் தோட்டத்துக்குள்ளே தண்ணி தூந்து வர மாதிரி இருக்குது. அப்படியே போகுது பாருங்கள். அங்கே ஒரு சேர் வேறு போட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, வெயில் கொஞ்சம் பட்டியை கலப்புதுங்க. வாவ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள்.
இந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க வருது. பஸ்ஸு வருது. 2 வீலரில் வரதா இருந்தால் ஒரு 200க்கு பெட்ரோல் போட்டால் போதும். ஜாலியாக ட்ரிப்பு மாதிரி கிளம்பி வந்துடலாங்க பசங்களோட. நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மானுங்க ஃபுல்லாக பார்க்கணுங்க. நிறைய இருக்கும். நான் பசங்களோட வந்தப்போ நிறைய இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். 1-2 தான் இருக்குது. நான் அந்த சைடு போய் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். இந்த கார்னரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டியில் தண்ணி அப்படியே வந்து அதோட உள்ள மான் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகுது. மானுக்கு தண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தோட்டத்துக்குள்ளே போகிற தண்ணியே அதுங்களுக்கு ரொம்ப அதிகம். கம்மியாக இருக்குங்க. இப்போ நிறைய பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ இல்லை காட்டில் விட்டுருப்பாங்களோ மெயின்டைன் பண்ண முடியாமல். மழை பெஞ்சிச்சுன்னா மழையிலே நனைய மாட்டேங்குது. எல்லாத்தோட இந்தாட்டுக்கிறதுக்கு தான் கொம்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்தாட்டுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பக்கமே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொம்பாக இருக்குது. இப்போ தான் வளர மாட்டேங்குது. ஆனால் இது பாருங்கள், ரொம்ப பெரிய கொம்பாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது கொம்பு. கேமராவை நம்ம இந்த சந்தில் விட்டு அந்தாட்டை விட்டு நம்ம எடுத்தோங்க வீடியோ. இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் மானு தாங்க தொலைவாக தெரியுது எனக்கு. பக்கமே இவ்வளோ பக்கம் ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் எடுக்க முடியலையே. ரொம்ப பக்கமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, நெக்ஸ்ட்டு நம்ம டேமுக்கு மேலே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம பார்க்கலாங்க. டேமை பார்க்க தான் ஃபஸ்ட்டு வந்தோம். நம்ம டேமு மேலே வியூ பார்க்க ரெடியா? அப்படியே பாருங்க. வா, எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா கீழே மரம்? ஒவ்வொரு மரத்துக்கள்லேயும் ஒவ்வொரு ஜோடி அட்டகாசமாக இருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கள்லையுமே ஒவ்வொரு ஜோடி கரெக்டாக மரத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது வேறு கொடை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்களா. அடியில் சூப்பராக உட்காந்துக்கிறாங்கப்பா. ஃபுல்லாக மீன் வலை போட்டு வச்சுருக்காங்க. மீன் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மதகு திறந்தால் தண்ணியில் வந்து மீன் போகக்கூடாதுன்றதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வலை விட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 அண்ணனுங்க வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. சூப்பராக பிடிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதகு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க விவசாயத்துக்கு மட்டும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய மதகுலாம் ஓப்பன் பண்ணல, கீழ் மதகு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க லைட்டாக. அந்த தண்ணி தான் அப்படியே போயிட்டு இருக்க பாருங்கள். தெரியுதுங்களா? நம்ம அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். பாருங்க, பிடிச்சிட்டாருங்க. ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. எப்படி அங்கே போயிருப்பாரு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாத டெக்னிக்காக அசால்ட்டாக போயிடுவாங்க அவங்களாம். ஒரு வேளை அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்து அப்படி போயிட்டு போகிறோ தெரியல. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ரெஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி விழுந்து அப்படியே நமக்கு அடிக்குது. அந்த கண்ணுலாம் கூசுது. அப்படியே சென்ட்ரலில் ஒரு வீடு இருக்குது. எப்படி தண்ணியில் அவ்வளோ சென்ட்ரலில் வீடு இருக்குதுன்னு தெரில. அங்கே எதனா ஒரு வேளை நிலம் இருக்குமோ? நிலம் இருக்கிற மாதிரியே தெரிலங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரிலங்க. கரெக்டாக இதுக்கு நேராக இருக்குங்க வீடு. வா, தண்ணி நிறைய இருந்திருக்கு. அந்த வடிவம் இருக்குது பாருங்கள். கோடு பாறை மேலே அப்படியே ஒயிட் இருக்குது பாருங்கள். அப்படியே டெய்லி குறைஞ்சிட்டே வர மாட்டேங்குது தண்ணி. மழை பெஞ்சுன்னா சீக்கிரம் இருக்கும். ஓகே கேஸ், நம்ம இங்கே வந்து கிளம்பலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது. ஸோ நம்ம வந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு. நல்ல டைம் போனது தெரியல. அவ்வளோ அழகான இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா பாருங்கள், அங்கே தெரிஞ்சு பாருங்கள் வியூ
ஸோ சன்ரைஸ் ஆகுது. இதையும் அப்புறம் இந்த மலையும் அழகாக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. என் பின்னாடி சூப்பராக இருக்குது பாருங்க சன்ரைஸ். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அட்டகாசமாக இருக்குங்களா? பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி? ஓ, என்ன காய் இது? பாக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். பாக்கு மாதிரியே இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கு மாதிரியே இருக்குது. பிஸ்தா கூட இப்படி தாங்க இருக்கும். ஈச்ச மரமாக இருக்குமோ? ஈச்ச மரத்தில் கூட இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இது வந்து ஓலை வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை மாதிரியே வருது. அந்த காயை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்லாமா இல்லையான்னு தெரில. ஸோ வச்சுப்போம், அவ்வளோதான். நல்லா இருக்குது பாருங்க. இது வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்களா? அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ஜாலியாக இருக்குங்க. ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் போகணுன்னா கேபிஆர் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஆனால் எங்கே போனாலும் உள்ள ஒரு சில தாளெல்லாம் நிறைய தாளை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குங்க. அதனால் ஒன்றும் பெருசாகவே இருக்குது. எவ்வளோ பெருசு. அங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்க. போய் உள்ள தோந்துச்சு. அதில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, தாமரை இலை. இலைக்கடியும் நீங்கள் இதுவும் நல்லா இருக்குங்க. இப்படி நிறுத்தி நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம். ஏங்க அங்கே பாருங்கள் தண்ணி பாம்பு எவ்வளோ பக்கம் போகுது. பக்கம் தண்ணி பாம்பு. பாம்பு தண்ணி பாம்பு. அது கடிச்சா விஷம் இல்லை தானா? அதெல்லாம் சுட்டே சாப்பிடுவாருன்றாரு. தோலை உரிச்சிட்டு சுட்டுருவீங்களா? அப்படிங்க நம்மள முடிஞ்ச வீடியோ இருக்கு. தெரிஞ்சிருச்சு. படுத்துருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். இந்த பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சந்தில் தாங்க வந்து அந்த பாம்பு படுத்துருக்கு. தண்ணி பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நாமளும் வெளியே வரமான்னு பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம். அது வரவே இல்லை. மறுபடியும் காமிக்கிறேங்க. அந்த கேப்பில் வந்து படுத்துருக்குங்க. அந்த கேப்பில் உள்ளே படுத்துக்குச்சு.
உள்ளே படுத்துருக்கு, மஞ்சள் கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜில் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. அண்ணன் பாருங்க மீன் பிடிக்க உட்காந்துருக்காரு. நம்ம வண்டி சூப்பராக தெரியுதுங்க. வாவ், ஓலா ஸ்கூட்டி நல்லா இருக்கு. டேமோட அழகு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குட்டு. வாவ், கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேமை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எல்லா பிளேஸுமே அட்டகாசமான பிளேஸாக இருக்குது. சாப்பாடும் வேறு லெவலில் இருக்குது. சாப்பாடும் கம்மி தான். மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, அப்புறம் மீன் வறுவல். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அண்ணா வந்து அறால் மீன் பிடிக்கிறேன்னாங்க. அதனால் வந்து சரி ஓகே மீன் பிடிச்சாங்கன்னா நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ நேரம் நிற்கிறோம், ஆனால் மாற்றல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு மீன் பிடிச்சி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, அறால் மீன். அதான் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காரு. அவர் ரொம்ப நேரம் உட்காந்து போட்டுட்டு இருக்காரு. ஒன்று தான் பிடிச்சி வச்சுருக்காரு. அது மாட்டவே மாட்டேங்குது. தண்ணி அதான் கம்மியாக போதும், அதனால் வந்து மாட்ட மாட்டேங்குதுன்னு. கடிக்குது, விட்டுட்டு போயிடுது. ஓகேண்ணா, போயிட்டார். ஓகேங்க, இங்கே வந்து கிளம்பலாம். நானும் ரொம்ப நேரம் அந்த பிடிக்கிற வீடியோ எடுக்கலான்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரே மீன் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவர் பிடிக்கும்போது எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று கூட கிடைக்க மாட்டேன். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. ஸோ நம்ம வண்டியில் இன்னும் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். 72 கிலோமீட்டர்னால் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 to 60 அந்த சம்திங் 60 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைலேஜ் எதுனா ட்ராப் ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ நம்ம எதுக்கு போகலாம்? கிராமத்து வழியாகவே போகலாங்க. ஏன்னா நிறையா வயல்வெளியை பார்த்துட்டு போகலாம், நல்லாயிருக்கும். என்ஹெச்சில் ஆல்ரெடி நிறைய போயிட்டு தான் இருக்கும். கிராமத்து வழியாக போகும்போது ஒரு ஹாப்பினஸ் தனி. நெல் வயல் நிறையா இருக்கும். இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்கண்ணா. ஐயோ, நம்ம மக்கள் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரில. இண்டிகேட்டர்னு ஒன்று யூஸே பண்ணுறதில்ல. கைஸ், இங்கே பாருங்கள், வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நெல் வயல், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஃபுல்லாக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொலைவாக பார்த்தீங்கன்னா மலை. எவ்வளோ அழகாக நேச்சர் பிளேஸ் பாருங்கள். இதாக கிராமன்றது. நானும் கிராமத்தில் தான் இருக்கேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் நான் இருக்கிற கிராமத்தில் தண்ணி கம்மிங்க. இங்கே டேம் பாசனம், அதனால் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து எவ்வளோ அழகாக செழுமையாக பசுமையாக இருக்குது பாருங்கள். வா, அந்த சைடு ஃபுல்லாக வெறும் தென்னந்தோட்டமே. இந்த சைடும் தென்னஞ்செடி நிறைய வச்சுருக்காங்க. மண் அடிக்காது, ஆனால் காற்று கொஞ்சம் அடிக்குது, பூச்சி கொஞ்சம் அடிக்குது. ஐயோ பூச்சிலாம், ஐயோ. தேங்க்ஸ்ண்ணா. நல்ல வேலை நம்ம வந்து ஏற்றலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதை நம்ம இங்கே வச்சுருந்தோம், ஆனால் கீழே விழுந்துருச்சு எகிரி. நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்குவோம். நல்லெண்ணா ஏற்றவே இல்லை, நல்ல வேலை பொறுப்பாக வந்தாங்க. பொறுமையாக வந்தனால நம்ம அது தப்பிச்சிச்சு.
போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட அது வந்து அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 400. ஒருத்தன் ஜோடி முடிஞ்சு 400 ஜாடி. அண்ணன் ஏற்றிருந்தாருன்னா நல்ல வேலை, நல்லா அண்ணனா போயிட்டாரு. ஏற்றவே இல்லை. அது புட்லையும் நானும் வண்டி நிறுத்திட்டு போயிட்டு சேவ் பண்ணிட்டேன். நம்ம ஏதோ டவுனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டுக்குங்க. வில்லேஜுக்குள்ளே தான் வந்தோம், ஆனால் ஏதோ டவுனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டேன். காவேரிப்பட்டினம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காவேரிப்பட்டினம் தான் நினைக்கிறேன். எதனா நேம் இருக்கா? ஐயோ ஒரே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கே. கம்முன்னு ஹைவேவே போயிருக்கலாமோ? ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கணுமே. ரைட்டுங்க, டிராக்டரை வேறு நிறுத்தி வச்சுக்கணும். வேணாம் 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 வேணாம். நீ போனா வரலாவா தவறாவா லாகு பண்ணி வந்துட்டு கட்சி கண்டக்டர் வேலை காடி பார்த்துருக்கா. இவ்வளோ இன்னும் இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாச்சு. அது முன்னாடி ஒரு டிராக்டர் அண்ணா வந்து போக மாட்டேன்றாரு, ஏன்னு தெரில. குறுக்கா யாருன்னா வராங்களோ. இந்த அண்ணா கிட்ட கேட்போம். அக்கா மெயின் ரோடுக்கு ஸ்ட்ரைட்டாக போன மெயின் ரோடாக்கா? ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. நேராக போனால் மெயின் ரோடாங்க, நேராக போயிடலாம். பாப்பு விழமாட்டியா? பின்னாடி திரும்பி உக்காந்துங்கிறியா? விழமாட்டியா? வெட்டிமே பிடிச்சிக்கோ. ஐயோ இவ்வளோ கூட்டமா? இவ்வளோ டிராஃபிக் கட்டாவில். அது பாப்பா நம்மளை பார்த்து சிரிக்குது. அண்ணன் இது நடு ரோட்டில் பாய் பாப்பு. ஏங்க அந்த முன்னாடி போதெல்லாம் காரு, அந்த காரில் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் எட்டி பார்த்துன்னு வராங்க. இருங்க முன்னாடி போய் சீக்கிரமாக காமிக்கிறேன். அதெல்லாம் டேஞ்சருங்க, அந்த மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க. பார்க்காதீங்க, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப டேஞ்சருங்க. என்ன ஒரு விலகியடா, கண்ணை விட்டு விளையலடா. ஐயோ லாங்கில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் யாரும் என் கூட வரவே மாட்டேங்கிறாங்களே, அதுதான் என்னன்னு தெரியல. யாரையும் நம்பக்கூடாதுங்க. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வெரி குட். ரைட்டு தான், நல்ல சாங்கு. அங்கிள் வணக்கம். இவ்வளோ பிரம்மாண்டமான மேரேஜ். ஓ கார், என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு தருமபுரிக்கு வந்துட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐயோ பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இன்னும் 21% இருக்குது பேட்ரி லைஃபு.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் சம்திங் 20% வந்துருச்சுங்களா. அப்போனா இன்னும் 30 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதோட பூஸ்ட் ஆஃப் பவர் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ புரியுதுங்க ஏன் காரிமங்கலத்தில் அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வரதுக்கோசரம் தாங்க. அதிகமான கார்ஸ் நிறைய வந்திருக்கு, அதில் தான் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டோம். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பண்ணால் தான் கொடுத்துருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் என்னால் முடிஞ்ச வீடியோவை தரேன். ஸோ ஏர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேலுக்கு வர வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சவுண்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கு சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச்.